குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் ஐஎஸ் அகாடமிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யாரும் இந்த சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸில் டேப் ஐஎஸ் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் அகாடமி சார்ந்து நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு உள்ள முதல்ல புத்தராட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் போதும் உலகத்தையே கைப்பற்றணும். சரிங்களா, நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட அந்த நிலையில கூட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா வெல்ல முடியாத உள்ளம் மனது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இழந்த எல்லாத்தையும் நம்மளால மீண்டும் பெற்றுவிட முடியும். நாம பெரிய வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, பாருங்க, எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் போதும் உலகத்தையே கைப்பற்றலாம். சரிங்களா, ரைட். நாம இங்கே நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி தகவல் அப்படின்னு சொன்னா ஜூலை 17ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய தினம் தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னா வேர்ல்ட் டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ். சரிங்களா, அதாவது சர்வதேச நீதி தினம். உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய மக்கள், ஒரு சில நாடுகளில் இனப்படுகொலைகள் நடத்தப்படுகிறது, மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறாங்க, இந்த மாதிரியான மனித உரிமைகள் மீறப்படுகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இனப்படுகொலைகளுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் உள்ளாக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய நீதியை பெற்று தருவது குறித்த ஒரு புரிந்துணர்வை, விழிப்புணர்வை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியிலும் நாடுகள் மத்தியிலும் உண்டாக்குவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி வேர்ல்ட் டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் ஜூலை 17 அனுசரிக்கப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நமக்கு தெரியும். இந்த நீதிமன்றம் உருவாக்குவதற்கான ரோம் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1998 இதே ஜூலை 17 தான் கையொப்பமாக இருக்குது. 120க்கும் மேற்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த தினத்தை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, உலகளாவிய அளவில் மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை இனப்படுகொலைக்கு உள்ளாக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை போர் போன்ற சூழ்நிலைகளில் குற்றம் இழைக்கப்பட்ட அநீதிழைக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நீதியை பெற்றுத் தருவதில் உலகளாவிய அளவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி உலக சர்வதேச நீதி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்குவதற்கு காரணமான ரோம் ஒப்பந்தம் 1998 இதே ஜூலை 17 கையொப்பமாயிருக்குது. அதை அடிப்படையாக கொண்டு அந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வதேச நீதி தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்டர்நேஷனல் சோசியல் ஜஸ்டிஸ் டே இருக்கும், அதை இதை என்ன செய்யக்கூடாது சொன்னா குழப்பிடக்கூடாது. அது சமூக நீதி தினம், இது சர்வதேச நீதி தினம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டுதோறும் ஜூலை 17, அதாவது ஆண்டுதோறும் ஜூலை 17 சொல்ல முடியாது, ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூலை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை அனுசரிக்கப்படக்கூடிய தினம் தான் பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னா கிளைபாஸ்டோமா அப்படிங்கக்கூடிய ஒரு மூளையில ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுக்கான தினம். சரிங்களா, அதாவது கண்டுவடம் மற்றும் மூளையில ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயாக எது இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கிளைப்ளோஸ்டோமா இருக்குது. அது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஆரம்பத்திலேயே முறையாக அதை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளும் அப்படிங்கிறதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஜூலை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமையான இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். உலகளாவிய அளவில் அதிகமான மக்கள் இறந்து போகிறதுக்கு காரணம் புற்றுநோய் அமைந்திருக்கு அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும். அந்த புற்றுநோய்களில் மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புற்றுநோய். அது குறித்த விழிப்புணர்வு உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூலை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஜூலை 17ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் வேர்ல்ட் எமோஜி டே. சரிங்களா, இன்றைய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் பயன்பாடு, குறிப்பாக சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகுதியாக காணப்படுகிறது. இதுல மெசேஜ் அனுப்புறது கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குன்னு சொன்னா நேரம் டைம் இருக்க மாட்டேங்குது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய உணர்வுகளை தெரியப்படுத்தக்கூடிய வகையில எமோஜிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது சாட் பண்ணும்போது நாம ஒரு இடத்துல இருப்போம், மற்றொரு வேற இடத்துல இருப்பாங்க, நம்மளுடைய முக பாவனைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுப்பக்கூடிய அந்த எமோஜிஸ் தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் எமோஜிஸுடைய முக்கியத்துவம் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்
இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை உருவாக்கிய கலைஞரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த ஜூலை 17 தேர்ந்தெடுக்கப்படுச்சு அப்படின்னு சொன்னா காலண்டர் எமோஜின்னு ஒன்று இருக்கும், நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த காலண்டர் எமோஜில ஜூலை 17 அந்த டேட் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதையே நம்ம எமோஜி தினமாக கொண்டாடலாம் முடிவெடுத்து ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதியை வேர்ல்டு எமோஜி தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் எமோஜியினுடைய முக்கியத்துவம் புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த எமோஜியை உருவாக்கின ஜப்பானிய கலைஞரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தினம் ஜூலை 17 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விருது ஒண்ணுதான் பார்க்கிறோம். என்ன விருது அப்படின்னு சொன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் 2022-23ஆம் ஆண்டுக்கான விருதுகள். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் கைத்தறி துறையில தங்களுடைய முழு ஆயுளையும் அர்ப்பணித்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்ட கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, குறிப்பா 65 வயதுக்கு மேற்பட்ட கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் வழங்கக்கூடிய விருது தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாழும் கைவினை பொக்கிஷம்ங்கிறது. இந்த விருதான சற்றேறக்குரிய 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா 8 கிராம்ல தங்க பதக்கமும் தாமிர பட்டயம் உட்பட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கினது தான் இந்த விருது. இந்த ஆண்டுக்கு சற்றேறக்குரிய ஒரு 8 நபர்களுக்கு இந்த விருது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 2023ஆம் ஆண்டுக்கு 8 நபர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டு தற்போது நேற்றைய தினம் முதலமைச்சர் தலைமைச்சருக்கான நிகழ்வுள்ள அவங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யார் யார் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து என்னென்ன துறையில அவங்க விருது வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? பாலகிருஷ்ணன் காஞ்சிபுரம் அண்ட் கேபி உமாபதி தஞ்சாவூர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பித்தளை கலை பொருட்கள் உருவாக்கத்துல அவங்களுடைய நிபுணத்துவத்துக்காக என்ன செய்தாங்க விருதுகளை பெறுதாங்க. அதே போல திருநெல்வேலியில இருந்து ராஜகோபால் சுடு களிமண் சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா செய்யறதுல அவர் அந்த விருது பெறுகிறாரு. அடுத்து திருவண்ணாமலை கச்சிப்பம் கல்வியில சிற்பங்கள் செலுத்தக்கூடிய அந்த கலைஞராக இருக்கக்கூடிய மணி அவர்கள் இந்த விருதை பெறுகிறாரு. கன்னியாகுமரியில இருந்து கோயில் நகைகளை ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய கலைஞரான சி முத்துசுவாமி அவர்கள் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. தஞ்சாவூர்ல இசைக்கருவிகளை செய்யக்கூடிய சு கோவிந்தராஜ் அவர்கள், அதே போல திருநெல்வேலியில கோரைப்பாய் நெசவு குறிப்பா பத்தமடை பண்றது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அங்க சுலைமான் டிவி அவர்கள் என்ன பண்ணலாம் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னு சொன்னா தங்கஜோதி இயற்கை நாற்பொருட்கள் இருந்து அவங்க கலை பொருட்களை தயார் செய்யறாங்க. இவங்க எல்லாருமே சற்றேறக்குறைய 65 வயதுக்கு மேற்பட்டவங்க. தங்களுடைய முழு ஆயுளமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கைவினை தொழில்களுக்காக கைவினை கலைக்காகவே அர்ப்பணிச்சவங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் 2022-23ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, 8 கிராம் தங்க பதக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கியது தான் இந்த விருது. யார் யாருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாலகிருஷ்ணன் காஞ்சிபுரம் மாவட்டம், அதே போல கேபி உமாபதி தஞ்சாவூர் மாவட்டம், இவரிடம் பித்தளை கலைப்பொருட்கள் அப்படிங்கிற பிரிவுல விருது வாங்குறாங்க. ராஜகோபால் திருநெல்வேலி சுடுகளிமண் பிரிவுல விருது வாங்குறாரு. மணி திருவண்ணாமலை கச்சிப்பம் கேட்டகரியில் விருது பெற்றிருக்கிறாரு. சி முத்துசுவாமி கன்னியாகுமரி மாவட்டம் கோவில் நகைகள் கேட்டகரியில் விருது வாங்கியிருக்கிறாரு. சு கோவிந்தராஜ் தஞ்சாவூர் இசைக்கருவி கேட்டகரியில் விருது வாங்கியிருக்கிறாரு. சுலைமான் டிவி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் கோரைப்பாய் நெசவுல அவங்க விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே போல தங்கஜோதி கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை நாற்பொருட்கள் உற்பத்திக்காக செஞ்சிருக்கிறாங்க, தயாரிப்புக்காக அவங்க விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த என்ன சொன்னா ஒரு சில முக்கியமான நியமனங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து சமீபத்துல கொலீஜியத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்ப அந்த இடம் காலியாக இருக்குது. எனவே இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கங்காபூர்வால ஓய்வு பெற்று போனதுக்கு அப்புறமாக நிரந்தர தலைமை நீதிபதி நியமிக்கப்படல. வேற ஒருத்தர் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு அது இந்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துரைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தற்பொழுது பொறுப்பு தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டி கிருஷ்ணகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கங்காபூர்வால ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. இப்ப ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக போக இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொலீஜியத்தால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் வழங்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்த போது தான் ஆர் மகாதேவன் அண்ட் கோட்டீஸ்வர் சிங் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர். மணிப்பூர்ல இருந்து முதல் முறையாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறத நம்ம
முன்னாலே பார்த்தோம். ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் சீரும் சிறப்பான ஒரு பெரிய நீதிபதி தான் யாருன்னு சொன்னா ஆர் மகாதேவன். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நியமனத்தை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வேக்கண்ட் எல்லாமே ஃபில்ஃபில் ஆகுது. மொத்தம் 34 பேர் இப்போ முழுமையாக பணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்ட அம்சம். நாளை மறுநாள் என்ன பண்ணுவாங்க பொறுப்பேற்று விடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என் கலைச்செல்வி அவர்கள். என் கலைச்செல்வி வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை பூர்வமாக கொண்டவங்க. இவங்க சிஎஸ்ஐஆர் இயக்குநராக பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டாங்க. தற்பொழுது அவருடைய பதவிக்காலம் என்ன செய்யப்பட்டு சொன்னா மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? சிஎஸ்ஐஆர் மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சில் 1942 உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பினுடைய முதலாவது பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா என் கலைச்செல்வி அவர்கள். உங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் தற்போது மேலும் உங்களுக்கு 2 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டு சொன்னா பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? லித்தியம் பேட்டரிகள் தயாரிப்பில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவங்க யார் அப்படின்னு சொன்னா என் கலைச்செல்வி அவங்க. இந்த சிஎஸ்ஐஆர் முதலாவது பெண் இயக்குனர் இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். சிஎஸ்ஐஆர் பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ரைட், அப்புறம் நம்ம சில முக்கியமான நியமனங்கள் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்தை சார்ந்த ஆர் மகாதேவன் அவர்களும் மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்த கோட்டீஸ்வர் சிங் அவர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக பொறுப்பேற்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சிஎஸ்ஐஆர் மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலுடைய முதலாவது பெண் இயக்குநராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி அவருடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்குது. 2022 இவங்க பொறுப்பேற்றாங்க. இப்போ மேலும் உங்களுக்கு 2 ஆண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். லித்தியம் பேட்டரி தயாரிப்புள்ள நிபுணத்துவம் பெற்றவங்க தான் யார் சொன்ன கலைச்செல்வி. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை பூர்வமாக கொண்டவங்க இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்னன்னு சொன்னா மகாராஷ்டிரா மாநில அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விருது ஒன்று தான் பார்க்கிறோம். என்ன விருது அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே வேளாண்மையில சிறந்த மாநிலத்திற்கான விருது மகாராஷ்டிராவுக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்கணும். அதாவது அக்ரிகல்ச்சுரல் டுடே அப்படிங்கக்கூடிய ஒரு மேகசின், ஒரு பத்திரிகை. இவங்க 2008 வருஷத்துல இருந்து இந்தியாவுக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் வேளாண்மைக்கான விருதுகளை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 15வது வேளாண்மை தலைமைத்துவ அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் அவார்டானது வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சொன்னா மகாராஷ்டிரா தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்குறோம். மகாராஷ்டிரனுடைய முதலமைச்சர் மும்பையில் நடைபெற்ற விருதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். இந்த விருதானது மகாராஷ்டிரா மாநிலம் விவசாயத்துறையில் புதுமையான விஷயங்களை புகுத்தி வருவதற்காகவும் கிராமப்புற விவசாயத்தை மேம்படுத்தி வருவதற்காக நினைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய மூங்கில் தோட்டம் பண்ணைகளை அமைக்கக்கூடிய அந்த வழிமுறையும் இந்த ஆண்டு செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா மகாராஷ்டிரா மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சுரல் டுடே அப்படிங்கக்கூடிய இதழ் சார்பாக வழங்கப்படக்கூடிய 15வது வேளாண்மை தலைமைத்துவ விருதுகள்ல சிறந்த வேளாண்மைக்கான மாநிலங்களுக்கு யாருக்கு வழங்கப்படுச்சுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பாவடைய நபர் யாருன்னு சொன்னா ரோஷினி நாடார் மல்கோத்ரா. சரிங்களா? ரோஷினி நாடார் மல்கோத்ரா வந்து HCL நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கவங்க தான் ரோஷினி நாடார் மல்கோத்ரா. அவங்களை எதற்காக நாம் இந்த இடத்த பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டில இருந்து வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்றான செவாலியர் டி லார்ஜின் டி ஹானர், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நைட் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த விருதானது பார்த்தீங்கன்னு சொன்னா நெப்போலியன் போனப்பட்டவர்களால் 1800 அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான விருது. பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தினுடைய உயரிய குடிமகன்களுக்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருது. அதாவது பிரான்ஸ் நாட்டுக்காக பாடுபடக்கூடியவங்க அது எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விருது கொடுக்கப்படுதாங்க. இங்க ரோஷினாட மல்கோத்ரா ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா HCL நிறுவனம் பிரான்ஸ்லயே அவங்களுடைய ஆஃபீஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரு நாடுகளுக்கு கிடையாது, இந்தியா மற்றும் பிரான்ஸ் இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம் சார்ந்த துறையில ஒரு மிக முக்கியமான நபராக யார் கருதப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ரோஷினி நாடார் மல்கோத்ரா கருதப்படுறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரோஷினி அவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? நாம இதோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டில இருந்து வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்றான லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கக்கூடிய, அதாவது நைட் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கக்கூடிய செவாலியர் விருது HCL டெக் நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம் சார்ந்த துறையில சிறப்புற செயல்பட்டமைக்காக அவங்க விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய அவார்டு என்ன அப்படின்னு சொன்னா நிலையான ஆளுகை வாகையர் விருது, சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் சாம்பியன் அவார்டு. சரிங்களா?
அதாவது சமீபத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான கிரகத்தினுடைய நிலைத்தன்மை குறித்த கண்ணோட்டம் உச்சி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் வழங்கப்பட்ட ஒரு விருது தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் சாம்பியன் விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டு மற்றும் பொறியியல் லிமிடெட் நிறுவனத்துக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சேரக்குறைய தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்நாளில் அதாவது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை இந்திய ராணுவத்துக்காக அவங்க தயார் செய்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1884 ஒரு சின்ன நிறுவனமாக பிரிட்டிஷாரால் தொடங்கப்பட்டு தற்பொழுது இந்தியாவுடைய தவிர்க்க முடியாத பழமையான கப்பல் கட்டும் நிறுவனம் ஒன்றாக எது விளங்கி வருகிறது அப்படின்னு சொன்னா இந்த கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனம் விளங்கி வருகிறது. அவங்களுடைய இந்த நேர்த்தியான வழிமுறைகளுக்காக உலகளாவிய அளவில் சிறந்த கப்பல் கட்டுமான துறையில அவங்க சிறந்து செயல்படுவதற்காக நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய போர்க்கப்பல்களை விரைந்து செய்து கொடுப்பதற்காக பல்வேறு விஷயங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நெடிய அனுபவத்திற்காக இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சமீபத்தில் நடைபெற்ற விருது வழங்கக்கூடிய நிகழ்வுள்ள இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? நாம தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா 2024 கிரகத்தின் நிலைத்தன்மை குறித்த கண்ணோட்டம் மீதான உச்சி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இந்த மாநாட்டில் வழங்கப்படக்கூடிய நிலையான ஆளுகை வாகையை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய பழமையான கப்பல் கட்டும் தளங்களில் ஒன்றான கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் அண்ட் பொறியியல் லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த என்ன சொன்னா WHO அண்ட் யூனிசெஃப் ஒரு அறிக்கை ஒன்று குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னா 2023ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தாத அதாவது அதிகமான குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தாத நாடுகள்னு சொல்லி ஒரு பட்டியலை யூனிசெஃப் அண்ட் WHO எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2023 இந்தியாவில் சற்றேறக்குறைய 16 லட்சம் குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான தடுப்பூசிகளுமே செலுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாக அது தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? பேண்டமிக்கான காலகட்டத்துக்கு அப்புறமாக பேண்டமிக்கான காலகட்டத்தில் தடுப்பூசிகள் செலுத்துவதில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வெளியில போக முடியல, ஊசிகள்லாம் போட முடியல. அதற்கு அப்புறமாக அதுக்கு அடுத்த காலகட்டங்களாக 2023 வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டுல சற்றேறக்குறைய உலகளாவிய அளவில் அதிகமான மக்களுக்கு குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத நாடுகள் முதல் இடத்துல நைஜீரியா இருக்குது. நைஜீரியாவில் சற்றேறக்குறைய 21 லட்சம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தடுப்பூசிகள் எந்த விதமான ஒரு தடுப்பூசியுமே செலுத்தப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த ஆண்டுல. அதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு. சற்றேறக்குறைய இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தடுப்பூசிகள் செலுத்தப்படாமலே இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தியோப்பியா, காங்கா, சூடான், இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 2023 எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா எந்த விதமான தடுப்பூசியுமே செலுத்தப்படாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொன்னா 16 லட்சம் குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் இறப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு பல்வேறு பிரச்சனைகள் சிக்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் WHO இந்த ஆய்வறிக்கை வெளியாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். சரியா? ராமதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா கொரோனா நெருக்கடிக்கு அப்புறமாக உலகளாவிய அளவில் அதிகமான குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க WHO யூனிசெஃப்பும். அந்த அடிப்படையில் 21 லட்சம் தடுப்பூசிகள் 2023 செலுத்தப்படாம நைஜீரியா முதல் இடத்துல இருக்குது. 16 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்படாம இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது இடத்துல இருக்குது. எத்தியோப்பியா, காங்கோ, சூடான், இந்தோனேசியா போன்ற நாடுகளும் அதுக்கு அடுத்த இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலை 17ஆம் தேதி உலகளாவிய அளவில் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகக்கூடிய குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு உள்ளாகக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு சர்வதேச அளவில் நீதி கிடைப்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவானதை நினைவு கூறுவதற்காக ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி வேர்ல்ட் டே ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்குவதற்கான ரோம் ஒப்பந்தம் 1998 கையொப்பமாயிருக்குது. அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலை 17ஆம் தேதி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா மூளையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் ஒன்றான கிளைப்ளாஸ்ட்ரோமா அப்படிங்கிற அந்த புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்துடைய 3வது புதன்கிழமை இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதியான இன்றைய தினம் அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து எமோஜி, நம்மளுடைய மொபைல் போன்ல நம்ம மற்றவர்களோட உரையாடும் போது பயன்படுத்தக்கூடிய எமோஜி, அதை ஜப்பானை சார்ந்த ஒரு கலைஞர் உருவாக்கினார். அவரை பெருமைப்படுத்துவதற்காகவும் எமோஜியுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஒரு லாரிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேல்யூ எமோஜி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா HCL டெக் நிறுவனத்துடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஷினாடா மல்கோத்ரா அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான செவாலியர் டி லா லெஜெண்ட் டி ஹானர் நைட் ஆஃப் தி
லீஜன் ஆஃப் ஆனர் அப்படின்னு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த விருதானது நெப்போலியன் கான்ஃபரன்ஸ் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. பிரான்சுக்கு நலவுரை நாடக்கூடிய குடிமக்கள் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே பொருளாதார ரீதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக ரோஸ்னா மல்ஹோத்ரா கருதப்படுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த விருது அவங்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம தெரிந்து பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் சார்பாக ஆண்டுதோறும் 65 வயசுக்கு மேற்பட்ட தங்களுடைய முழு வாழ்க்கையும் கைத்தொழிலுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் 2023 ஆண்டுக்கான வெற்றியாளர்களுக்கு விருதுகள் முதலமைச்சர் தலைமை செயலகத்தை வழங்கினார். 1 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் 8 கிராம் தங்க பதக்கம், அது போக தாமிர பட்டை என்ற பல்வேறு விஷயங்கள் அந்த விருதுகள் அடங்கியிருக்கும். அந்த அடிப்படையில் விருது பெற்ற நபர்கள் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். காஞ்சிபுரத்திலிருந்து பாலகிருஷ்ணன், தஞ்சாவூர்லேருந்து KV உமாபதி அவர்கள் பித்தளை கலைப்பொருட்கள் கேட்டகரியில் விருது பெற்றிருக்கிறாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த சார் ராஜகோபால் அவர் சுடு களிமண்ணில் கேட்டகரியில் விருது வாங்கியிருக்கிறாரு. கட்சிப்பம் கேட்டகரியில் திருவண்ணாமலை சார்ந்த மணி அவர்கள் விருது பெற்றிருக்கிறார். அதே போல கோவில் நகைகள் செய்வதில் சிறப்புத்துவம் பெற்றுவதற்காக கன்னியாகுமரி சார்ந்த சி முத்துசுவாமி அவர்கள் விருது பெற்றிருக்கிறாரு. தஞ்சாவூரை சார்ந்த சு கோவிந்தராஜ் அவர்கள் இசைக்கவி கேட்டகரியிலையும், திருநெல்வேலியை சார்ந்த சுலைகால் தேவி அவர்கள் கோரை பாயின சௌரை நிலைமைக்கிறார்கள் விருது பெற்றிருக்காங்க. அதே போல கன்னியாகுமரியை சார்ந்த சே தங்கஜோதி இயற்கை நாற்பொருட்கள் தயாரிப்பு இருக்கிறாங்க இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரோடு இணைந்து மணிப்புரை சார்ந்த கோட்டீஸ்வர சிங் என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஆர் மகாதேவன் அவர்கள் ஒரு நிபுணத்துவம் வாழ்ந்த ஒரு மூத்த நீதிபதி அவங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா கோட்டீஸ்வர சிங் மணிப்பூர்ல இருந்து முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாறிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து CSIR அழைக்கப்படக்கூடிய மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலுடைய முதலாவது பெண் இயக்குநராக 2020 பொறுப்பேற்ற கலைசெல்வி அவர்களுடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 1942 உருவாக்கப்பட்ட அமைப்பினுடைய முதலாவது பெண் இயக்குநர் எவ்வளவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லித்தியம் பேட்டை தயாரிப்புகளை மிக்க நிபுணத்துவம் பெற்றவங்க இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பூரிமுகம் கொண்டவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா என் கலைச்செல்வி அவர்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டுடே அப்படின்னு இதழானது 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல ஆய்வுகள் கொண்டு வேளாண்மைக்கான சிறந்த விருதுகளை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் 15வது வேளாண்மை தலைமைக்கு விருதானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய உண்மையான விவசாய முறைகளுக்காகவும் கிராமப்புறங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய விவசாயத்திற்காகவும் வேறு ஒரு மாநிலத்தில் மிக நீண்ட ஒரு மூங்கில் பண்ணை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விருதானது அந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவங்க என்ன சொன்னா 2024 கிரகத்தின் நிலைத்தன்மை குறித்த கண்ணோட்டம் மீதான உச்சி மாநாடு சமீபத்தில் நடத்தப்பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய நீண்டகால பணி அனுபவத்திற்காகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போர்க்கப்பல்களை தயாரித்து கொடுப்பதற்காகவும் கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் அண்ட் பொறியியல் லிமிடெட் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நிலையான ஆளுகை வகை விருதை பெற்றிருக்கிறதா சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் சாம்பியன்ஷிப் அவார்டை வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பார்த்தோம். இந்தியாவுடைய மிக பழமையான கப்பல் கட்டும் தளங்கள்ல கார்டன் ரீச்சும் ஒன்று சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட போர் கப்பல்களை இந்திய ராணுவத்திற்காக தயாரித்து கொடுத்திருந்தது. 1884 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டு தற்பொழுது ஒரு பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த பார்த்தவங்க என்ன அப்படின்னு சொன்னா கொரோனாவுக்கு பிறகான காலகட்டத்தில் 2003ஆம் ஆண்டுல அதிகமான குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத நாடுகளுக்கான பட்டியலை யுனிசெஃப் அண்ட் WHO வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் நைஜீரியா முதலிடத்துல இருக்கு. 21 லட்சம் குழந்தைகளுக்கு அவங்க தடுப்பூசியை செலுத்தல. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. 2023 இந்தியாவில் சற்றேறக்குறைய 16 லட்சம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய இந்த பட்டியலில் அதற்கு அடுத்த இடங்கள்ல எத்தியோப்பியா, காங்கோ, சூடான், இந்தோனேசியா போன்ற நாடுகள் இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனுள்ள இருந்தது நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கன்வர்சேஷன்ல கலந்துக்கிடுங்க. உங்களது வேலைகள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.